உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ஆரம்பிக்குது அப்படின்னா, இட் இஸ் அன் இண்டிகேஷன் தட் சம்திங் இஸ் நாட் ஆல்ரைட். உடம்புல ஏதோ ஒரு விஷயம் நிச்சயமா சரியில்லாம போயிட்டுருக்கு. அது ஆரம்ப கட்டமா இருக்கலாம், இல்ல இறுதி கட்டமா கூட இருக்கலாம். ஆனா கான்ஸ்டிபேஷன் வந்து ஆரம்ப கட்டத்திலேயே காமிச்சிரும். ஏதோ சரியில்ல. அன்றதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, இயற்கையா காலையில எந்திரிச்ச உடனே வந்து ஃப்ரீயா வந்து மலம் கழியாம, ரொம்ப கஷ்டப்பட்டோ, இல்ல ரொம்ப அதிகப்படியான டைமோ, இல்ல துர்நாற்றங்கள் வரா மாதிரியோ உங்களோட மலம் கழியுது அப்படின்னாலே, வயித்துலயும், குடல்லயோ இல்ல அந்த மலம்னுடைய வழிகாட்டு இருக்கு இல்லைங்களா? கோலன் ம். அதுலலாம் வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம இண்டிகேஷனா எடுத்துக்கலாம். இதுக்கு தான் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, கீழ உட்கார்ந்து மலம் கழிக்கிற சிஸ்டம் அப்படின்னு வந்தது. இதுல இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, நம்ம பண்டை காலத்துல கொஞ்சம் ஒரு 100, 150 இயர்ஸ் முன்னாடி, இந்த இப்ப இருக்கிற இந்த ஃபேன்சி கிட்சன்லாம் கிடையாது. குக்கிங்கே எப்படி க ம ம மகளிர்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா, மலம் கழிக்கிற பொசிஷன்ல தான் வந்து கம்ப்ளீட்டா கீழ அடுப்பெல்லாம் வந்து மேலேயே இருக்காது. அடுப்பு வந்து தரையில தான் இருக்கும். ஸோ அந்த ஊதாங்கல் அன்றலாம் வச்சு பண்றப்போ, அதுவும் லேடீஸ் எஸ்பெஷலி இல்ல ஜென்ஸே வந்து அவங்க சமையல் பண்ற மாரி இருந்தா கூட, கம்ப்ளீட்டா கீழ உட்கார்ந்தபடிக்கு தான் வந்து பண்ற மாரி பழகுனாங்க. அது ஏன் அப்டின்னா, 80% ஆஃப் யுவர் ஹெல்த் லைஸ் இன் த கட் அப்டின்னுவாங்க. ஸோ நீங்க கீழ உட்கார்ந்து இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்டின்னா, அதிகப்படியான பிளட் சப்ளை வந்து உங்க வயித்து பகுதிக்கு போறதுனால, முக்கியமான உறுப்புகள் லைக் லிவர், கிட்னீஸ், இன்டெஸ்டைன்ஸ், கோலன், பிளாடர்ஸ், யூரினரி பிளாடரு, ரெக்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வயிற்றினுடைய பகுதியில தான் உங்களுக்கு இருக்கு. ஸோ அதிகப்படியான பிளட் ஃப்ளோ போறதுனால, உங்களுக்கு அந்த இடம்லாம் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு, அந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இயற்கையாவே அமைஞ்சது.